ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸ் மீட்டிங் கைஸ் நடந்தது? பாரதி மேடம் வந்து எந்த இன்வெஸ்டரை பற்றி எந்த இன்வெஸ்டர்கிட்ட போய் பேசினாங்க? என்ன பிஸ்னஸ் மீட்டிங் நடந்தது? எதில் சைன் பண்ணாங்க? முதல்ல அந்த ஈவெண்ட்டில் முதல்ல என்ன நடந்துச்சு? லண்டன் பாட்டி கேட்கும்போது ஆதி பாருங்க எவ்வளோ போய் பேசுகிறான் அப்படின்னு. உன் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு சொல்லி பாரதியை வந்து ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். சரி இருந்துட்டேன். அப்புறம் உன் பொண்டாட்டியோடைய எல்லா கேமையும் விளையாண்டாச்சு. அந்த கண்ணை பார்த்து பொண்டாட்டின்னு சொல்கிறது, டான்ஸ் ஆடுறது, கை விலங்க போட்டுக்கிட்டு களிமண்ணில் பொம்மை செய்கிறது, அதுக்கப்புறம் பலூனை உடச்சி கீயை எடுக்கிறது, எல்லா கேமையும் விளையாண்டாச்சு. மித்ரா கூட ஒரு கேம் கூட விளையாடல. அந்த சலக்கு சருகச்சேலை ஆடினதோடு சரி. அந்த அம்மா அதுக்கப்புறம் காலில் சூடு வாங்கி அது உட்காந்துருச்சு. எந்த பிஸ்னஸ் மீட்டிங் சார் நீங்கள் ஆதிங்க சார் அட்டன் பண்ணிங்க சார்? எந்த இன்வெஸ்டரை நீங்கள் மீட் பண்ணீங்க? யார்கிட்ட காது குத்துறீங்க? எத்தனை இன்வெஸ்டர் முதல்ல அதில் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்கள். ஒரு 10 பேரை நடிகர் யார் அந்த சிவப்பு கலர் போட்டு ஒருத்தர் வந்திருப்பான் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணோட. அவன் யாருன்னு தெரியுமா கேஸ்? நம்ம யார், இன்னொரு சீரியல் வீரா சீரியலில் ராமச்சந்திரன் ஜவுளி கடை வச்சு நடத்துவாங்கல்ல, அந்த ஜவுளி கடையில் வேலை செய்கிறவன். புரியுதுங்களா? ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பரணியும் இந்த சண்முகத்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வேலைத்தனமெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? அப்புறம் நம்ம பரணி வந்து நல்லா ஆப்பு வச்சு விட்டு போயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு மித்ராவை விட பாரதி தான் சரியான ஜோடின்னு வேற சொல்லிட்டு போயிடுச்சு. கொளுத்தி விட்டு போயிட்டா, நல்லா கொளுத்தி போட்டு போயிட்டாள் பரணி அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, லண்டன் பாட்டி வந்து கேட்குது, குடும்பத்தோடு தானே நீங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தானே மித்ராவை கூட அனுப்பணும், இவ எதுக்கு உங்களோட வந்தா? வந்து கேடு. என் கேஸ் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பெத்த பிள்ளைய கடத்தி வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அப்போ இதை என்ன வேகத்தில் வீட்டுக்கு வரணும், என்ன வேகத்தில் அந்த தமிழை போய் பார்க்கணும், என்ன எப்படி வாருங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுங்க. சரிங்களா? உண்மையிலே டென்ஷன் ஆகுது. ஏன் கைஸ், ஒரு ஆமை கூட வேகமாக நடக்கும் கைஸ். அப்போ கூட கட்டின சேலை கசங்காமல் மேடம் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே வேற லெவலுங்க. மேக்கப் களையக்கூடாது, அந்த சேரீ கட்டினது களைஞ்சிடக்கூடாது. அப்பா சாமி. அந்த பொண்ணு எத்தாச்சோட ஆபத்தை சந்திச்சுட்டு வந்திருக்குது தமிழ் பாப்பா. அதை வந்து இந்த அம்மனிக்கு நினச்சி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அந்த ஈவெண்ட்டில் நடந்ததை கண்ணை பார்த்து இவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான் இல்லையா, அதை வேறு நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் கை விலங்க போட்டுக்கிட்டு இதயம் செஞ்சாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்ருக்குது இந்த கூமுட்டை. ஈவெண்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காப்புல. நம்ம புள்ள அதுவும் எவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கா, அதை நினச்சி பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. ஆமாம் ஆதி, அவன் என்னடானா உங்களை இது பண்ணுறது, புடவை கட்டுறது, முத்தம் கொடுக்குறது, அதை செய்கிறது இதை செய்கிறதுன்னு இதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. நீ இதை நினச்சி பார்த்துக்கிட்டே இரு. 2 பேரும் நினப்பிலே பொழப்புத்தனத்தை ஓட்டுங்க. சரியா? அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? விக்கல் வருதாமா. விக்கல் இதெல்லாம் திலகா பாட்டி பார்த்துட்ருக்குது. திலகா பாட்டி பார்த்து என்ன கைஸ் பிரயோஜனம்? மீனால பார்க்கணும். மீனா தானே இன்னும் உண்மை தெரியாமல் இருக்காப்புல. உண்மை தெரிஞ்சாலுமே மீனாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் புருஷனை எதுக்கு சுதாகர் ஒரு மிரட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவள் அவளே பொட்டி பம்பா அடங்கி போயிடுவான். அதனால் அவளோட கேரக்டர்லாம் இங்கே ஒருத்தே இல்லைங்க. மீனாவோட கேரக்டர்லாம் சும்மா ஒரு தடகாத்திரமாக ஒரு நல்லா போல்டாக நடிக்கிற மாதிரி கேரக்டர் இருந்தால் தெரியாது. புருஷனுக்கு பயந்த பொண்டாட்டியாக நடிக்கிற கேரக்டரை கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. அவன் என்ன மிரட்டினாலும் இந்த அம்மா அவங்க அம்மாவே மிரட்டிகிட்டு இருக்கிறாப்புல திலகாவே. சரியா? நீ எதுக்கு எடுத்தாலும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருமா, நான் அவங்க அம்மா வளர்த்ததெல்லாம் இதுகெல்லாம் ஒன்றா நம்பர் கேஸுங்க. புருஷங்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வழியும் இல்லை. சரியா? அப்புறம் விக்கல் வருதாமா. அதுக்கப்புறம் நீங்கள் தானே அந்த ட்ரூத் அண்ட் ஈவெண்ட்டில் வந்து உங்கள் புருஷன் யாருன்னு சொல்ல சொன்னீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல.
கேட்ட உடனே விக்கல் வந்துடுது. விக்கலை நிறுத்துறதுக்காக அதிர்ச்சி வைத்தியம்ன்றாப்புல. உடனே நீங்கள்லாம் நினைப்பீங்க இதை கனவாக தான் இருக்கும். கனவெல்லாம் இல்லை கைஸ், நிஜம்தான். விக்கலை நிறுத்துறதுக்காக அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுறார். புரியுதுங்களா? அதிர்ச்சி வைத்தியம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செய்கிறத யார் பார்க்கணும் அப்படின்னா மித்ரா பார்க்கணும், சரியா? இல்லைனா அந்த லண்டன் பாட்டி பார்க்கணும். திலகா பாட்டி பார்க்கறதுல பிரயோஜனமே இல்லை. லண்டன் பாட்டி பார்க்கணும். ஏன்னா லண்டன் பாட்டிக்கு டவுட் ஆகி போச்சு, சரியா? மித்ராவை போட்டு கொடன்னு குடையுது. எனக்கு இந்த மாதிரி ஓயாமல் மாப்பிள்ளை செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ இருக்குது, நீ அதை என்கிட்ட மறைக்கிற. எதாக இருந்தாலும் இப்போயே சொல்லிடு மித்ரா. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அந்த அம்மா லண்டன் பாட்டி மிரட்டிட்டு போகுது. அப்படி இருந்தும் மித்ரா ஐயையோ நான் எதை தெரியக்கூடாதுன்னு நினச்சேனே அதே இப்போ தெரிய மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம நந்தினி என்ன சொல்கிறா, இந்த மாதிரி பாட்டிக்கு விஷயம் தெரியல, தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப இதாகி போயிடும் மித்ரா, இதுக்கு ஒரே முடிவு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே கல்யாணம் தான் நல்ல முடிவுன்னு சொல்லி மித்ராவும் நினைக்கிறாப்புல. அப்புறம் அங்கே என்ன நடக்குது, சண்முகம் நம்ம தமிழை காப்பாற்றி நல்லா ஃபைட்டு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தட்டா புட்டால் அங்கே அடிக்கிறது இங்கே ஓடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கைஸ். சும்மா நின்ன இடத்துலேயே அடிக்கிறாப்புல, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தமிழை கூப்பிட்டு வீட்டில் விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பரணி தான் கொளுத்தி போட்டா இல்லையா, அந்த இடத்துல மித்ரா உங்களுக்கு சரியான ஜோடினோடனே அந்த இடத்துல நான் மித்ரா லீவ் ஆகணும்னு நினச்சேன். அதாவது வெளியே போகணும்னு நினச்சேன் கோச்சிக்கிட்டு, அதே மாதிரியே வெளியே போயிட்டா. அப்படின்னு அந்த இடத்துல அவள் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு வெக்கக்கேடு வேறு எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, 2 பேரும் ஹக்கு பண்ணிக்கிட்டாங்க. யார், நம்ம கூமுட்டையும் பரணியும் ஹக்கு பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே டன். நீ வந்ததுக்கு ஒரு தீப்பெட்டியை குச்சியில் உரசி கொளுத்தி போட்டு விட்டாய் பரணி அக்கா அவர்களே, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வேறு என்ன ரிவ்யூ பண்ணணும்? மொத்தத்தில் நீங்கள் இதை கனவுலாம் நினைக்காதீங்க, இது நிஜம்தான். என்ன திலகா பாட்டி தானே பார்த்துட்ருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா விக்கல் நின்றுன்னு சொல்லி நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுறாப்புல. இப்படி ஹக்கு பண்ணி ஐ லவ் யூ வேறு சொல்கிறாங்க கைஸ். நேற்று ப்ரிவியூ வேறு வந்துச்சு, நான் பார்த்தேன். ஐ லவ் யூ சொல்கிறா, ஹக்கு பண்ணுறான், அப்படியெல்லாம் செய்யும்போது அந்த அம்மாவுக்கு விக்கல் நின்றுது. ஏப்பா நாங்கள் இதெல்லாம் கேட்கல, சரியா? அவனுக்கு இந்த அம்மா தான் பொண்டாட்டி, இந்த பொண்டாட்டிக்கு அவன் தான் புருஷன், சரியா? இதை நாங்கள் கேட்கவே இல்லை, சரியா? 2 பேரும் நல்ல அழகாத்தான் இருக்கிறாங்க, அழகான ஜோடி தான், சரியா? நாங்கள் இதெல்லாம் கேட்கல. அழகான ஜோடி தான், எங்கேயா ரொமான்ஸ் நாடகம் இருக்கும் அங்கே கொண்டு போய் நடிக்க சொல்லுங்கள். இந்த இதயம் சீரியலில் இதெல்லாம் செட் ஆகாது, நாங்கள் இதெல்லாம் கேட்கவே இல்லை, புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பன், சரிங்களா? அவங்க அப்பன் வேணும். அது மட்டும் இல்லை, அந்த பாரதியை கூட சுற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், ஆதின்னு ஒருத்தன். அந்த ஆதின்றவங்களுக்கு அம்மா ஒருத்தி இருந்தா, அம்மானு சாரதான்னு ஒருத்தி இருந்தா. அந்த சாரதம்மா செத்து போச்சு. அந்த சாரதம்மா எப்படி செத்தார்கள், அதுதான் எங்களுக்கு வேணும். அதை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே இந்த நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க போவோம், சரியா? ரொம்ப மாட்டை அறுத்துக்கிட்டு இது 2ஐயும் கொஞ்சிறது, குழவுறது, முத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் நாங்கள் கேட்கலப்பா, சரியா? ஐயோ சாமி, நாங்கள்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லைங்க, சரிங்களா? தயவு செஞ்சு ப்ளீஸ் கதையை வேறு சைடை கொண்டு போங்க. எப்போ பார்த்தாலும் இந்த முகர கட்டைகளையே காமிச்சு எங்களுக்கு உயிரை வாங்காதீங்க, சரியா? பாருங்களேன் கைஸ், அவள் தமிழ் எவ்வளோ பெரிய, அந்த பாப்பா எவ்வளோ பெரிய ஒரு இதை சந்திச்சுட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. முதல் வழியாக தமிழை தானே கைஸ் பார்க்கணும். மெதுவாக அண்ணனை போட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க மேடம். அங்கே தமிழ் பாப்பா நீ தானம்மா சொல்லி கொடுத்த எப்படிலாம், அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரிங்களா? அது மாதிரி அது மட்டும் இல்லை, பெத்த பிள்ளைக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி போராடணும், எந்த இதுலேயும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற ஸ்பீச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, சரியா? உங்ககிட்ட அந்த தைரியம் இல்லையே ராசாத்தி, நீ எப்படி தமிழுக்கு போய் அட்வைஸ் பண்ண போச்சு? உங்ககிட்ட அந்த தைரியமே இல்லையே. அப்படி தைரியமானவள் இருந்தால் போய் ஓப்பனாக உன் புருஷன்கிட்ட சொல்லு, நீ தாண்டா என் புருஷன், நான் தாண்டா உன் பொண்டாட்டி, இதுக்கு தான் உன் பிள்ளைய, நீ பெத்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி காமி.
உங்கள் அம்மா செத்ததுக்கு நான் தாண்டா காரணம், நான் தாண்டா உங்கள் அம்மாவை கோயிலை வச்சு செஞ்சேன், வார்த்தையாலேயே குத்தி கிழிச்சேன், அதனால தான் உங்கள் அம்மா சூசைட் பண்ணி செத்தான்னு போய் போல்டாக சொல்லு. வெங்காயம் பிள்ளைக்கு மட்டும் வேக்கானமாக அட்வைஸ் பண்ணுற வெங்காயம். தைரியமாக இருக்கணும், எந்த விஷயம்னாலும் எந்த பிரச்சனைனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், மண்ணாங்கட்டி பண்ணணும்லாம் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறேல, அதே தைரியம் உனக்கு எங்கம்மா போச்சு ராசாத்தி? ராசாத்தி பாரதி மேடம், பாரதி மேடம் டே மேக்கப் இவளுக்கு வந்து அதாவது ப்ரைஸ் கொடுத்துருக்கலாங்க. என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் தெரியுமா? அதாவது ஒரு சீரியலில் யார் ட்ரெஸ் கோடிங் கலையாமல் மேக்கப் கலையாமல் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அம்மா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும். சரிங்களா? கேவலம் முடிச்ச சீரியலுங்க, கேவலம் முடிச்ச சீரியல். அப்புறம் ஒரு வழியாக கார்த்திகை தீபம் அம்மா சிலையை திறந்து வச்சிட்டாரா? சிவனாண்டி பார்த்தீங்களா? நைட்டில் ஃபோனை போடுறேன்னு பேர் சந்திரான்ற பேரை பார்க்காம ஒரே ஒரு நம்பரை போட்டு மாற்றி போட்டாங்கம்மா. அது கார்த்தி நம்பராக போயிடுச்சாம்மா. கார்த்தியை அட்டன் பண்ணிட்டாப்புல. எப்படிலாம் பாருங்களேன். அப்புறம் என்ன கேஸ், கார்த்திக் வந்து 2 அண்ணன் தானே, ஒரு அண்ணன் வந்திருக்காப்புல, இன்னொரு அண்ணன் எங்கே? அதே மாதிரி அபிராமி அம்மா செத்துச்சு. அபிராமி அம்மா செத்ததுக்கு அவன் புருஷனே வரல. வராத இடத்துக்கு போயிட்டாரோ அவரும். இல்லை நீங்கள் பாருங்களேன், பொண்டாட்டி செத்துருக்கா, அவங்க அப்பா எங்கே போனா? கார்த்தியோட அப்பனையே காணா. அபிராமி நாச்சியார் எங்கே போனாங்க? நாச்சியாரோட ஹஸ்பண்ட் எங்கே போனாங்க? இன்னொரு அண்ணன் எங்கே போனார்? தீபா செத்து போயிட்டா தெரியும், இன்னொரு அண்ணன் எங்கே போனார்? சரி, இந்த இன்னொருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அண்ணன்னு சொல்லிட்டு வந்தான்ல, அவனுக்கு பொண்டாட்டி எங்கே போனா? பொண்டாட்டி எங்கே போனா? இப்படிலாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டே போகலாம். ஏன்னா அப்படித்தான் இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல். நிறைய ஓட்ட உடசல் அந்த சீரியல்லே இருக்குது. சும்மா கார்த்தி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா? நாடகத்துலேயும் கொஞ்சம் இது வேணும்ல கைஸ், ஓகேவா? லாஜிக் இல்லை, நீங்கள் அதை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. நான் லாஜிக் சொல்ல வரல. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி வந்து இதில் இருக்கணும் அப்படிங்கிறேன். சும்மா அப்பப்போ எங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறது வைக்கிறது மட்டும்தான் சொல்கிறேன், காமிக்கிறாங்களே ஒழிய 2 அண்ணன், அந்த 2 அண்ணனுங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்களே அவங்க என்ன ஆனாங்க, அந்த கார்த்தியோட வீடு என்னாச்சு, அபிராமியோட வீடு என்னாச்சு, அங்கேயும் கொஞ்சம் காமிக்கணும். புரியுதுங்களா? அங்கேயும் கொஞ்சம் காமிக்கணும். காமிச்சா தான் நாடகம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒருத்தி வந்தா இடையில, யார், தீபா இருக்கும்போது ஒரு வில்லி வந்தா, ஞாபகம் இருக்குங்களா? இப்போ சினிமா ஹீரோயின் தான் வில்லியாக வந்தா. அப்புறம் 3 பேர் மலையில் விழுந்து அவளும் கீழே விழுவாளா? அவள் என்ன ஆனானே தெரியல. அவளாம் இனி நாடகத்துக்கு வருவாளா இல்லை உயிரோடு இருக்காளா, மறுபடியும் வருவாளா என்னன்னு தெரியல. ஓகே டன். வேறு என்ன? வாரிசு சீரியல் என்ன கைஸ், வெண்பான்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் தமிழ் கண்டுபிடிச்சிருவோன்னு நினச்சேன் அந்த கம்மலை வச்சு, கடைசியில் பார்த்தா அதுவும் சாம தான் தப்பாக நினைக்கிறாங்க சமூகத்தாவை. ஸோ சாமி முடியல. வாரிசு சீரியலை வெண்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாடகம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வாரிசு சீரியல் ஆல்வேஸ் சூப்பர். அப்புறம் அண்ணாமலை குடும்பம் தான் ஓடிட்டுருக்குது, அதுவும் சூப்பராக தான் போயிட்டுருக்குது. மருமக மேலே இவ்வளோ பாசமாக மாமியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே டன். வேறு என்ன? மற்ற சீரியல் நான் பார்க்கல கைஸ், சரிங்களா? ரிவ்யூ வச்சு என்னால் பேசவும் முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ 100 கூட தாண்ட மாட்டேங்குது வியூஸு. என்ன நான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸும் அளவாக தான் வருது. வாட் ஹேப்பன்? நீங்கள் நினச்சா ஒரு சேனலை கோபுரத்துக்கு கூட கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலையே ஒரு கோபுரத்துக்கு உச்சியில் கொண்டு போய் நிற்க வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? நம்ம சேனலில் சீக்கிரமாக அட்லீஸ்ட்டு இன்னும் அந்த 5000லேருந்து வரமாட்டேங்குது, இழுன்னு இழுக்க வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக நம்மளும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறையா ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே கைஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாமா?